அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நீண்ட காலம் பார்த்து சரியா இன்றைக்கு நாங்கள் J147b என்ற ஒரு வெற்றுக்கிரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெற்றுக்கிரகம் ஒரு சாதாரண வெற்றுக்கிரகம் இல்லை, இது ஒரு விசித்திரமான ஏலியன் ஷேப் கொண்ட ஒரு வெற்றுக்கிரகம். ஆனால் ஏலியன் இல்லை, இது ஒரு வெற்றுக்கிரகம். நீங்கள் இதுவரை அறியாத ஒரு விசித்திரமான இது வெற்றுக்கிரகம். சரியா, இன்றைக்கி இந்த வெற்றுக்கிரகத்தை பற்றி அறிய போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் செய்யாதவங்க லைக் பண்ணி, சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. அப்புறம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரியா, இப்பொழுது நாங்கள் J147b என்ற வெற்றுக்கிரகத்தை பற்றி அறிவோம். என்னென்ன உங்களுக்கு கோள்கள் பற்றி நிறைய தெரியும். உங்களோட படத்துக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற இதுதான் J147b என்ற ஒரு இதுதான் இது சொல்லணுமெண்டா இது சென்டோரஸ் விண்மீன் தொகுதியில் பூமியிலிருந்து 434 ஒளியாண்டுகள் சென்டோரஸ் என்ற ஒரு விண்மீன் தொகுதியில் இது அமைஞ்சிருக்கு. இதில் வளையம் J147bயை விட பார்த்தா பெருசாக இருக்கும். அதாவது சனியை விட 440 தடவை பெருசு. நீங்கள் உங்களோட வானத்தை பார்க்கல J147b எங்கே இருக்கணும்டா சரியா பார்க்கணுண்டா இந்த எரிக் மெமஜெக்டை கேட்கலாம். அதாவது இவர் தான் சூப்பர் ரோச்செஸ்டர். இந்த சூப்பர் WASP என்ற ஒரு டெலிஸ்கோப்பை வச்சு இந்த மிகப்பெரிய ஒரு வாயுக்கோளை கண்டுபிடிச்சாங்க. இதை கண்டுபிடிச்சால் நான் உங்களுக்கு முன்னாடியே படத்தோட காட்டினேன். எரிக் மெமஜெக், அதாவது இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் தி ராச்செஸ்டர் என்ற ஒரு பட்டத்தை பெற்றிருந்தவர். அவர் சூப்பர் வாஸ்ப் டெலிஸ்கோப்பை வச்சு இதை கண்டுபிடிச்சனால இந்த J147b என்ற இந்த வெற்றுக்கிரகத்தை என்ன பேர் வச்சுருக்காங்க, ஒன் வாஸ்ப் J147b என்றே இருக்கும் வச்சுருக்காங்க. சொல்லலாம் விடுங்க. இப்போ இதை பற்றி இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரியலாம். நீங்கள் இரவு வானத்தில் பார்க்கல இது எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்டா நீங்கள் தென்னரை கோளம் சரியா வட பூமியை நடுசாரி பாடியாக பிரிக்கிற கோடு தான் மத்திய கோடு. மத்திய கோட்டுக்கு வடக்கு இருக்கிறது வடஅரை கோளம், மத்திய கோட்டுக்கு தென்னை இருக்கிறது தென்னரை கோளம். இதில் நீங்கள் தென்னரை கோளத்தில் அழகாக விளங்குற ஒரு விண்மீன் தொகுதி என்னது சென்டோரஸ் என்ற ஒரு விண்மீன் தொகுதி சொல்லணும் என்ற இந்த சென்டோரஸ் விண்மீன் தொகுதியை பற்றி இது அமைப்பை சொல்லணும்டா ஒரு ஒரு மனுஷன் ஒரு பறக்கும் குதிரையை கொண்டு வந்து சரியா அம்பு விடுற மாதிரி ஷூட்டிங் ஸ்டார் விடுற மாதிரி ஒரு அமைப்பு ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சிக்கு ஏற்றவாறு தென்னரை கோளத்தில் மேற்கு பக்கம் அதாவது தென்கிழக்கே அமைஞ்சிருக்கிற ஒரு விண்மீன் தொகுதி தான் இது சென்டோரஸ் என்று சொல்லுவோம். அதில் சென்டோரஸ் என்ற ஒரு விண்மீன் தொகுதி இது ஒரு பிரபலமான ஒரு விண்மீன் தொகுதி தான். சரியா, அதாவது சொல்லணும் வேண்டா இது எங்கே இருக்கு, இந்த சென்டோரஸ் தொகுதியில் ஒரு குதிரையில் கால் ஒன்று இருக்கும். அந்த காலுக்கு பக்கத்தில் தான் இந்த என்னது J147b என்ற ஒரு இது சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த கோளை ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வருதா ஆனால் அந்த நட்சத்திரம் சூரியனை விட வயசு குறைஞ்ச ஒரு நட்சத்திரம். அதுவும் சென்டோரஸ் விண்மீன் தொகுதியில் இருக்கிற நட்சத்திரத்தோட ஒரு பேர் தான் V10400. திருப்பி சொல்கிறேன், V10400 சென்ச்சுரி என்ற நட்சத்திரம் இருக்குது. இந்த நட்சத்திரம் சூரியன் உருவான பின் கொஞ்ச காலத்துக்கு பிறகு தான் இந்த நட்சத்திரம் சொன்ன சூரியனை விட இளமானது சரியா, அதாவது வயது குறைந்தது. இந்த நட்சத்திரத்தை சொல்லித்தான் J147b என்ற இந்த வெற்றுக்கிரகம் சுற்றி வருது. இதாவது பரவாயில்ல, இந்த கிரகம் V104 சென்ச்சுரி இந்த நட்சத்திரத்தை சுற்ற எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? ஆண்டுகள் என்று சொல்ல ஒரு டெக்கேட், அதாவது ஒரு தசாப்தம் இருக்கும். ஒரு தசாப்தம் 10 நாட்கள், இல்லை 10 நாட்கள் ஒரு வருடம் 10 வருடங்கள் சரியா. ஒரு வருடம் 365 நாட்கள், 365 10ஆல் பிரிச்சா 3250 நாட்கள் இருக்கும். அதில் லீப் வருதா நாளுக்கு ஒரு முறை வந்தா அதில் 53 அப்படி பார்த்தா நாங்கள் 3750 நாட்கள் இருக்கும் இந்த J147b தந்த சூரியனை சுற்றி வர. இதில் வளையம் சனி கிரகத்திர வளையத்தை விட 40 மடங்கு பெரியதா பார்த்துக்கொள்ளுங்களேன் சரியா. இது ஒரு வாயு கிரகம்.
இது ஒரு வாயு கிரகம். சும்மா நிறைய திரஸ்டியல் பிளானட், அதாவது தரைக்கோள கிரகம் என்று சொல்லலாம். அதே மாதிரி சரியா, இது ஒரு வாயு கிரகம். அதாவது வியாழனை விட 33 13 26 வரையான வியாழன் விட பெரியது. அதாவது சொல்லுங்க, இந்த கோல்ட சைஸ். சரி, இந்த வளையத்தை விடுங்களேன், வளையமே இப்படி பிரம்மாண்டமாக இருக்கு. சரியா, இதில் என்னது இந்த கோல் அந்த வளையத்தை விட்டு J147b கிரகம் அது என்னது கோலத்தை மட்டும் பார்த்தோம்னா இது ஒரு வாயு கிரகம். அதே போல் வியாழனை விட 13 தொடக்க 26 வரையான மடங்குக்குள்ள வியாழனை விட பெருசாக இருக்கும் என்று நம்பப்படுது. சரியா, இதில் வளையத்தில் விட்டம் எத்தனைன்னு தெரியுமா? 90 மில்லியன் கிலோமீட்டர் இந்த J147b வளையத்தில் விட்டம். சரியா சரியா, இந்த வளையம் எப்படி உருவானது என்றா சரியா நம்புகிறாங்க சயின்டிஸ்ட். இந்த J147bக்கு ஏற்கனவே சரியா ரிங் இருந்திருக்கு. இதை சுற்றி நிறைய நிலாக்கள் எக்ஸோமும் நிறைய வேற்றுக்கிரக நிலவுகள் சுற்றி வந்ததாகவும், J147bக்கு வியாழனை விட 13 தொடங்கி 26 தடவை பெருசண்டா வியாழனை விட இதுக்கு 13 26 மடங்கு வர வியாழனை விட இதுக்கு ஈர்ப்பு விசை அதிகம். தன் ஈர்ப்பு விசையால் தன் வேற்றுக்கிரக நிலவுகளை இழுத்து அது நொறுங்கி அதோட அதில் என்ன சொல்ல அதோட வளையத்துக்கு மேலே இது என்னது வளையமாக வந்து இப்படி மிகப்பெரிய வளையமாக வந்ததாக கூறுறாங்க சயின்டிஸ்ட். இதை நம்புகிறாங்க. இது உண்மையாண்டு எனக்கு தெரியாது. இது உண்மையாகவும் இருக்கலாம், வதந்தி அதாவது பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் விஞ்ஞானிகள் நம்புறது இதுதான். சரியா, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இதில் வளையத்தில் கெப்பாக விட்டு இருக்கு. எங்கிற சனி கிரகத்துக்கு கெப்பாக தான் இருந்தேன். அது அப்போ எங்கிற சனிக்கோளுக்கு கெப்பாக இருந்தேன். அப்போ இதுக்கு முன்னாடி சனிக்கோளை சுற்றி வந்த என்னோட நிலவுகள் நொறுங்கி பனிப்பாறையாகி சனியிட வளையங்களாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த கோளுக்கு நடந்த விஷயம். சரியா, இப்போ நீங்கள் இதுக்கு எக்ஸ்பிரிமெண்ட்டாக நீங்கள் வீட்டை செஞ்சு பார்க்குறோம். ஒரு துணியை நீங்கள் எப்படி நீட்டுக்கு வரைக்கிறீங்க, 4 பக்கமும் நல்லா டைட்டாக பிடிங்க. நடுவில் ஒரு மெட்டல் பால் அதாவது உலோகத்தால் ஆனால் ஒரு பாரமான இரும்பு ஒன்று நடுவில் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் பிங் பாங் பால்ஸ் அதாவது அந்த என்ன குட்டி குட்டி பிளாஸ்டிக் பால்ஸை வச்சா என்ன செய்யும்? அது சுழண்டு அந்த மெட்டல் பால்ட இதுக்கு வரும். அதே மாதிரி தான் இருக்கும் இந்த என்ன சொல்ல இந்த என்னது ஈர்ப்பு ஊசியால் வந்து இந்த நிலவு உருவாகிற மாதிரி. சரியா, சொல்லணுமெண்டா இது 200 சனியில வளையங்களுக்கு சமமானது. சரியா, என்னது 200 சனி வளையங்களுக்கு சமமானது. சரியா, இப்போ நான் உங்களுக்கு இவ்வளோ J147b பற்றி கண்டுபிடிக்கப்பட்ட தகவல். இப்போ நான் உங்களுக்கு என்னது இவ்வளோ காலமாக நான் யூடியூப் சேனலில் படிப்பிச்சதுலேருந்து 2 கேள்விகளை நான் எடுக்க போகிறேன். சரியா, அப்போ தயாராகும். 2 கேள்விகள் கேட்பேன். சரியா விட சொல்கிறாக்களுக்கு அந்த கேள்விக்குரிய இது கிடைக்கும். இதுதான் J147b அனிமேஷன் பிக்சர். இது உண்மை கிடையாது. சரியா, இதான் ஓகேவா பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது கேள்வி, சனியை விட அதிக வளையம் கொண்ட ஒரே கிரகம் இது. இதற்கான விதை J147b அல்ல. சரியா, அதாவது சொல்லணுமெண்டா என்னது இந்த முதலாவது கேள்விக்கான விதை J147b அல்ல. ஓகே, 2வது கேள்வி, சென்டோரஸ் உடுத்தொகுதியில் இடம்பெறும் விலங்கு எது? அது என்ன விலங்கு என்றாலும் அதுக்கு நீங்கள் சரியான அறமொழி நான் சொன்ன மாதிரி நீங்கள் விட கொடுத்த ரெண்டும் சரியான ஆட்களுக்கு முதலாவது பின் பண்ண அவங்க கமெண்ட்டை பின் பண்ணி விடுவேன். சரியா, அடுத்த வீடியோவில் சந்திக்க வர மகிழ்ச்சி.